என் அன்பு மகனே, இந்த தருணத்தில் நீ இந்த வீடியோவை பார்க்கிறாய் என்றால் இது ஒரு தர்க்க செயலான நிகழ்வல்ல. பல கோடி வீடியோக்கள் இணையத்தில் இருக்கும்போது சரியாக இந்த நேரத்தில் இந்த செய்தியை நீ காண்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நான் நேரடியாக தலையிடும் ஒரு தீர்மானிக்கப்பட்ட நேரம் இது. இது சாதாரணமான ஒரு நிமிடம் அல்ல. உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகும் ஒரு முக்கியமான தருணம். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் 1000 கேள்விகளையும், நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் அடக்கி வைத்திருக்கும் பாரங்களையும் நான் அறிவேன். நீ தேடிக்கொண்டிருந்த அந்த ஆறுதல், நீ எதிர்பார்த்திருந்த அந்த அடையாளம் இப்போது உன் முன்னே நிற்கிறது. இதை அலட்சியப்படுத்தாதே, இதை பாதியிலேயே விட்டுவிடாதே. ஏனெனில் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தீர்மானிக்கப் போகும் மிக முக்கியமான ரகசியங்கள் இதில் அடங்கியுள்ளன. இந்த நேரம் உன் சிந்தனையை மாற்றப் போகிறது, உன் பார்வையை மாற்றப் போகிறது, உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றப் போகிறது. நீ இதுவரை அனுபவித்த குழப்பங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் தாமதங்களுக்கும் பின்னால் இருக்கும் உண்மையை இன்று நான் உனக்கு தெளிவாக உணர்த்தப் போகிறேன். நீ தனியாக இல்லை என்பதை, நீ ஒருபோதும் கைவிடப்படவில்லை என்பதை, என் அருள் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பதை இன்று நீ உணர வேண்டும். நீ எழுப்பிய பிரார்த்தனைகள் வீணாகவில்லை, அவை அனைத்தும் என் செவிகளில் விழுந்துள்ளன. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஆழ்மன அழுகுரலும் நான் கேட்டிருக்கிறேன். அவை இப்போது பதில்களாக மாறத் தொடங்கிவிட்டன. அமைதியாக அமர்ந்து உன் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த தெய்வீக வார்த்தைகளை உள்வாங்கிக்கொள். இது உலகத்திற்கான செய்தி அல்ல, இது உனக்கும் எனக்கும் இடையிலான நேரம். என் அன்பு குழந்தையே, உன் இதயம் கனமாகி இருக்கும் அந்த இரவுகளை நான் அறிவேன். எல்லோருக்கும் முன்னால் நீ அமைதியாக இருப்பது போல நடித்தாலும் தனிமையில் உன் மனம் உடைந்து போன தருணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள் உன்னை எவ்வளவு சோர்வடைய செய்திருக்கின்றன என்பதையும் நான் அறிவேன். நீ சிரிப்பதை விட நீ மறைத்து வைத்த கண்ணீர்தான் அதிகம் என்பதை என் பார்வை தவறவிடவில்லை. உன் அறையில் கதவை மூடி வைத்து எவருக்கும் தெரியாமல் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும். ஈசனே, என் அழுகுரல் உமக்கு கேட்கவில்லையா என்று நீ பலமுறை உன் மனதுக்குள் ஏங்கி கேட்டிருக்கிறாய். உன் அந்த கேள்வி காற்றில் கரைந்து விடவில்லை, அது நேரடியாக என்னிடம் வந்து சேர்ந்தது. நீ அமைதியாக இருந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் வேதனையை உன் மூச்சு போல அருகிலிருந்து உணர்ந்தேன். உன் அனுபவித்த அவமானங்கள், உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள், உன் உண்மையான உழைப்பை மதிக்காத மனிதர்கள், இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ நியாயமாக இருந்தும் குற்றவாளி போல உணர்ந்த தருணங்களையும், நீ நல்லது செய்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேதனைகளையும் நான் அறிவேன். உலகம் உன்னை கைவிட்டதாக நீ நினைத்த அந்த நேரங்களிலும் நான் உன்னை என் திருநீறு பூசிய கரங்களில் தாங்கிக் கொண்டிருந்தேன். உன் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, உன் கண்ணீருக்கு ஒரு மதிப்பு உண்டு. நீ பட்ட வலி வீணாக போகவில்லை. விதைக்கப்படும் விதை மண்ணுக்குள் அழுகுவது போல தோன்றினாலும் அது ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்வதற்கான தொடக்கம்தான். அதேபோல் நீ சந்தித்த சோதனைகள் யாவும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கி நீ தாங்க முடியாது என்று நினைத்த எல்லாவற்றையும் கடக்க செய்யவே. நீ இப்போது சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நினைவில் கொள், சோர்வு என்பது தோல்வி அல்ல, அது ஒரு இடைவேளை மட்டுமே. நீ மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னிடமிருந்து விலகவில்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருண்ட மூலையிலும் என் பார்வை விழுந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, ஏன் எல்லாம் இவ்வளவு தாமதமாகிறது என்ற கேள்வி உன் மனதை தினமும் மறுத்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். நீ உன் வாழ்க்கையில் நேர்மையாக முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏன் வரவில்லை என்று நீ பலமுறை உன்னை நீயே கேள்வி கேட்டிருக்கிறாய். மற்றவர்கள் முன்னேறி செல்வதை பார்க்கும்போது
நீ மட்டும் ஒரே இடத்தில் நிற்பதாக தோன்றிய தருணங்களையும் நான் அறிவேன். அந்த ஒப்பீடு உன் மனதை மேலும் சோர்வடைய செய்திருக்கிறது. ஆனால் நினைவில் கொள், ஒரு கோபுரத்தின் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக போடப்படுகிறதோ அவ்வளவு உயரமாக அந்த கோபுரம் நிற்கும். நீ காணாத இடத்தில், நீ புரிந்து கொள்ளாத விதத்தில் நான் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை ஆழமாகவும் உறுதியாகவும் அமைத்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்த தாமதம். இது மறுப்பல்ல, இது தயார் செய்யும் காலம். நீ விரும்பிய சில விஷயங்களை நான் உனக்கு தராமல் வைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. நீ விரும்பியதை விட உனக்கு தேவையான உன்னதமான விஷயங்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் தாங்க முடியாத பொறுப்புகளையும் நீ இப்போது சமாளிக்க முடியாத உயரங்களையும் நான் உன்னிடம் திணிக்க விரும்பவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான முறையில் நான் உன்னிடம் கொண்டு வருகிறேன். அவசரப்படாதே, பொறுமையை கைவிடாதே. காலம் கடந்து கிடைப்பவை அனைத்தும் நிலைத்து நிற்கும் தன்மை கொண்டவை. நீ இழந்த நேரத்தை விட பல மடங்கு வேகத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். இன்று நீ அனுபவிக்கும் காதிரப்புகள் நாளை நீ அனுபவிக்கப் போகும் நிலைத்த வெற்றியின் அடையாளமாக மாறும். நீ இப்போது பின்னடைந்தது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் நீ பின்னோக்கிச் செல்லவில்லை. நீ உயரத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் முடிவல்ல, இது உன் உயர்வின் தொடக்கம். நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன் பெயரை விட்டுவிடவில்லை. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நிச்சயமாக நிகழும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை கட்டிப்பிடித்து வைத்திருக்கும் பயங்களை நான் அறிவேன். என்னால் முடியுமா? இது எனக்கு நடக்குமா? மீண்டும் தோல்வி வந்துவிடுமோ என்ற எண்ணங்கள் உன் மனதுக்குள் அடிக்கடி எழுந்து உன்னை தடுத்து நிறுத்தியிருக்கின்றன. சில நேரங்களில் நீ முயற்சி செய்யும் முன்பே தோல்வியை நினைத்து நீ பின்னால் சென்று விட்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த பயங்கள் உன் இயல்பான வலிமை அல்ல, அவை உன் மீது ஏற்றப்பட்ட சுமைகள் மட்டுமே. இன்று அந்த பயங்களின் பிடியை நான் உடைத்து விடுகிறேன். என்னால் முடியாது, எனக்கு ராசி இல்லை, என் சூழ்நிலை இப்படித்தான் என்று நீ உன்னையே குறைத்து பேசிக்கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் இன்றோடு நிறுத்து. அவை உண்மை அல்ல. அவை உன்னை சிறியவனாக வைத்திருக்க வந்த பொய்கள். நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன். உனக்குள் ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை வெளிக்கொணர வேண்டிய நேரம் இது. உன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உன்னை இன்றும் பிடித்து இழுக்க முயற்சி செய்கின்றன. ஆனால் அவை உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. நீ சந்தித்த தோல்விகள் உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை உருவாக்கின. நீ தாங்கிய வலிகள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை, அவை உன்னை ஆழமாகவும் உறுதியாகவும் மாற்றின. இப்போது நீ பழைய மனிதன் அல்ல, நீ வளர்ந்து விட்டாய், நீ தயாராகிவிட்டாய். இருள் சூழ்ந்த அறைக்குள் வெளிச்சம் புகும்போது இருள் ஓடுவது போல உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் யாவும் என் அருளால் விலகி ஓடும். நீ ஒரு சுதந்திரமான பறவையைப் போல உயர பறக்கப் போகிறாய். உன்னை தடுக்க இனி எவராலும் முடியாது. நீ நினைத்ததை விட அதிகம் சாதிக்கப் போகிறாய். நீ நம்பியதை விட உயரம் செல்லப் போகிறாய். இப்போது எழுந்து நிற்கும் நேரம் இது. என் அன்பு குழந்தையே, பண நெருக்கடியால் நீ அனுபவித்த வலிகளையும் கடன்களால் நீ தூங்க முடியாமல் தவித்த இரவுகளையும் நான் அறிவேன். நாளைய தேவைகளை எப்படி சமாளிப்பது என்ற அச்சம் உன் மனதை தினமும் அழுத்தி கொண்டிருக்கிறது. வெளியில் யாரிடமும் காட்ட முடியாத அந்த பயம் உன் உள்ளுக்குள் மற்றும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கேள், வறுமை என்பது உன் நிரந்தர முகவரி அல்ல. அது உன் வாழ்க்கையில் தற்காலிகமாக வந்த ஒரு நிலை மட்டுமே. நீ முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உன் உழைப்பு வீணாகவில்லை. நீ சிந்திய வியர்வையின் ஒவ்வொரு துளியும் என் கணக்கில் இருக்கிறது.
இப்போது உன் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது. எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் தேடி வரும். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமான ஐஸ்வர்யத்தை நான் உன் இல்லத்திற்கு அனுப்பப் போகிறேன். உழைப்பு உன்னுடையது, உயர்வு என்னுடையது. உத்தியோகத்தில் நீ எதிர்பார்த்த பதவி உயர்வும், நீ நீண்ட காலமாக காத்திருந்த புதிய வாய்ப்புகளும் உன் வாசலை தட்டப்போகின்றன. திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீ வருந்திய காலம் இன்றோடு முடிவடைகிறது. உன்னை மதிக்காத இடங்களிலிருந்து நான் உன்னை எடுத்துக்கொண்டு உன் மதிப்பு உணரப்படும் இடங்களுக்கு நான் உன்னை கொண்டு செல்கிறேன். வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்தித்தவர்கள் மனம் தளர வேண்டாம். இரட்டிப்பு லாபத்தை தரும் புதிய யுக்திகளை நான் உன் மனதில் விதைக்கிறேன். நீ தொட்டது துலங்கும் காலம் நெருங்கிவிட்டது. உன் திறமைக்கேற்ற ஊதியமும் உன் தகுதிக்கு மேலான அங்கீகாரமும் உன்னை தேடி வரும். உன்னை புறக்கணித்த இடங்களே உன்னை தேடி வரும் நாளை நீ காண்பாய். என் அன்பு குழந்தையே, உடல் ரீதியான வலிகளாலும் நீண்ட கால சோர்வாலும் நீ தளர்ந்து போயிருப்பதை நான் அறிவேன். எப்போது இந்த நிலை மாறும் என்று நீ பல முறை மனதுக்குள் கேட்டிருக்கிறாய். உன் உடலை படைத்தவன் நான். அதிலுள்ள ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு நரம்பையும் நான் அறிவேன். இன்று உன் உடலில் புத்துயிர் இறங்கத் தொடங்குகிறது. பலவீனமாக இருந்த இடங்களில் வலிமை பிறக்கும். சோர்வாக இருந்த மனம் மெதுவாக உற்சாகம் பெறும். நீ முன்பு இருந்ததை விட அதிக ஆற்றலோடும் தெளிவோடும் செயல்பட போகிறாய். தீராதது போல தோன்றிய சில வலிகளும் நீண்ட காலமாக நீ சுமந்து வந்த சோர்வும் மெதுவாக விலகும். பயம் வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. உன் உடலையும் மனதையும் நீ மதிக்கும் போதே என் அருள் அதில் முழுமையாக செயல்படும். நீ நிம்மதியாக உறங்கும் இரவுகள் மீண்டும் உன் வாழ்க்கைக்கு திரும்பி வரும். அதிகப்படியான சிந்தனைகளாலும் தேவையற்ற கவலைகளாலும் உன் மன அமைதி குறைந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். எதிர்காலம் பற்றிய அச்சம் உன்னை அரித்து கொண்டிருக்கிறது. இன்று நான் உன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக அமைதியை இறக்குகிறேன். அலைபாயும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல மாறும். குழப்பங்களுக்கிடையே சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னை சுற்றியுள்ள உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களையும் நம்பிக்கை துரோகங்களால் நீ காயப்பட்ட தருணங்களையும் நான் அறிவேன். அன்பு காட்டியவர்களே உன்னை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் உனது வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் நீக்கியதை நீ புரிந்து கொள். அதே சமயம் உண்மையான அன்பும் புரிதலும் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் இணைக்கிறேன். உன் குடும்பத்தில் நிலவிய மனஸ்தாபங்கள் மெதுவாக கரையும். பேசாமல் இருந்தவர்கள் பேசத் தொடங்குவார்கள். உறவுகளில் இனிமை திரும்பும். உன் இல்லத்தில் அமைதி நிலவும். நீ தேடிய அந்த உண்மையான அன்பும் ஆதரவும் உனக்கு கிடைக்கும். நீ அன்பை விதையாக விதைத்தால் அது பல மடங்காக உன் வாழ்க்கையில் திரும்பி வரும். என் அன்பு குழந்தையே, நான் எதற்காக பிறந்தேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக ஒலித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு உன்னதமான நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டவன். உனக்குள்ளிருக்கும் திறமைகள் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. ஆனால் சரியான நேரத்தில் சரியான சூழலில் அவை அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரும். நீ செய்யும் சிறிய காரியங்களும் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்கும். உன் வாழ்க்கை வெறும் உனக்காக மட்டுமல்ல, உன் மூலம் பலருக்கு நன்மை நிகழும். உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கிறேன். உனக்கு எதிராக எழும் எந்த தீய எண்ணமும் எந்த எதிர்மறை சக்தியும் உன்னை அணுக முடியாது. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது. நீ செல்லும் பாதைகளில் எல்லாம் என் பாதுகாப்பு உனக்கு முன்பாக செல்லும். நீ அறியாமலேயே பல ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காத்திருக்கிறேன். இனியும் காப்பேன். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை நான் உனக்கு தருகிறேன். இனி என்னால் முடியாது என்று நீ நினைக்கும் அந்த தருணத்தில்தான் என் பலம் உனக்குள் செயல்பட தொடங்குகிறது. நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை வீழ்த்த வரவில்லை,
உன்னை மேலும் உயரத்திற்கு எடுத்துச் செல்லவே வந்தவை. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது உன்னை செதுக்கும் ஒரு பாடம் மட்டுமே. இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்க்கையில் ஒரு நுட்பமான மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. உன் கண்களுக்கு தெரியாமல் பல கதவுகள் திறக்கப்படுகின்றன. உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் வழிகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையோடு உன் நாளை தொடங்கு. எல்லாம் நன்றாக நடக்கும் என்று உன் உள்ளத்தில் உறுதியாக சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். நீ செய்த பழைய தவறுகளை நினைத்து இனி உன்னையே தண்டிக்காதே. நீ திருந்த நினைத்த தருணத்திலேயே நான் உன்னை மன்னித்து விட்டேன். உன் கடந்த கால பக்கங்களை நான் முடித்து உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைத்திருக்கிறேன். உன்னை நீயே மன்னித்துக்கொள். குற்ற உணர்விலிருந்து வெளியே வா. நீ என் அன்பிற்குரியவன். உன் மீது என் அருள் ஒரு கவசமாக இருக்கும். இந்த தெய்வீக வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய பரிமாணத்தை அடைகிறது. நீ கேட்ட இந்த வார்த்தைகள் உன் ஆழ் மனதில் விதையாக விழுந்து உன்னை ஒரு வலிமையான மனிதனாகவும் ஒரு வெற்றியாளனாகவும் மாற்றும். இந்த ஒளியை உன்னோடு மட்டும் வைத்துக் கொள்ளாதே. கவலையில் இருக்கும் பிறருடன் இதை பகிர். நீ பிறருக்கு ஒளியாக மாறும்போது உன் வாழ்க்கையில் இருள் ஒருபோதும் நுழையாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பாதை தெளிவாகும். உன் முயற்சி வெற்றியாகும். உன் வாழ்க்கை அருளால் நிரம்பும். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. என் பாதுகாப்பு என்றும் உன்னோடு இருக்கும். இந்த தெய்வீக வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள். இந்த ஆன்மீக ஒளி தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நிலைக்க நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். இந்த செய்தி உனக்கு ஆறுதலாக இருந்தால் ஒரு லைக் கொடு. உன் நண்பர்கள், உறவினர்கள் யாராவது கவலையில் இருந்தால் அவர்களுடன் இந்த செய்தியை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் நம்பிக்கையை விதை.